உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய யோக பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி போன்ற பல பிரசன்ன ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கற்பனை சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. அதனால தான் நிறைய கவிஞர்கள், நிறைய பேராசிரியர்கள், அதே போல் நிறைய கலைத்துறை வித்தகர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த சிம்ம ராசியில் பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய கலைத்துறையில் இருக்கவங்களுடைய ஜாதகம்லாம் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சிம்ம ராசி அன்பர்களாக இருப்பீங்க. அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய குணம் அதிகமாக உண்டு. அதனால் எப்போவுமே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்துடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பெறுகிறாங்க. சார் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் ஒரு கடந்த 2.5 ஆண்டுகளாக நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திச்சிட்டோம். வேலை போயிடுச்சு, தொழிலில் பிரச்சனை, அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சுட்டு வரீங்க. பட் அதெல்லாம் என்னென்னா கோச்சாரத்தில் சில நிகழ்வுகள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி, அது மட்டும் இல்லாமல் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மகர ராசியில் பயிற்சியாகி இருக்க போகிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகிறாரு? இந்த சுக்கிரன் அப்படின்னு சொன்னாவே அதிகப்படியான பணத்தை, பொருளை வாரி கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அதே போல் சுக்கிராச்சாரியார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சுக்கிராச்சாரியார் என்ன பண்ணார் அப்படின்னா இறந்தவங்களை உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய ஒரு மருந்தை வச்சுட்டு இருந்தார். அதுபோல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நான் வாழ்க்கையில் ரொம்ப நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன் சார், நான் இறக்கிறதுக்கு கூட தயாராகிட்டேன் சில நேரங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தில் வருத்தத்தில் வாழக்கூடிய அன்பர்களுக்கு இந்த 24 நாட்கள் ஒரு யோககரமான நேரமாக அமையப்போகிறது. 24 நாட்கள் என்ன சார் பிரச்சனை, பெரிய பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு கிரகங்களும் நகரும் பொழுது ஒரு நாள் ஒரு விஷயத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா நீண்ட காலம் அதனுடைய அருளை பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு கோச்சார பதிவும் சொல்லிக்கிட்டே வரும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முயற்சி இல்லை அப்படின்னா எப்பவுமே வெற்றி பெற முடியாது. நான் சும்மாவே இருக்கேன் சார், எனக்கு பணம் வந்துடுமா, எனக்கு வேலை கிடைச்சிருமா, எனக்கு தொழில் வந்துடுமா, நிறைய பேர் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ அதற்கான முயற்சிகள் செய்யணும். அந்த முயற்சி எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 24 நாட்கள் நிறைய முயற்சி நடக்கும். அதனுடைய முயற்சியோட ரிசல்ட் என்னவா இருக்கும், விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது 10ஆம் அதிபதி. அப்போ 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ தொழிலை கண்டிப்பாக கொடுப்பாரா இந்த சுக்கிர பகவான் அப்படின்னா கண்டிப்பாக தொழிலை கொடுப்பார். அந்த தொழில் கிடைச்சாவே எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன எதிர்பார்த்து உட்காந்துருப்பீங்க சிம்மராசி என்பதெல்லாம், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு லூப் ஹோல் கிடைச்சிடாதா, எங்கேயாவது ஒரு ஆர்டர் கிடைச்சிடாதா, எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அந்த வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் இந்த 24 நாட்களில் கொடுப்பாரு. உங்களுடைய முயற்சியும் சேர்ந்து, உங்களுடைய உழைப்பும் சேர்ந்து, உங்களுக்கான தகுதிக்கு தகுந்தால் போல இந்த சுக்கிர பகவான் இந்த 24 நாட்களில்
பலவிதமான மாற்றங்களை, யோகத்தை, நிறைய விஷயத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறாரு. தொழிலில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இந்த 24 நாட்களில் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, லோன் கிடைக்காம இருந்திருக்கும். எனக்கு ஒரு லோன் கிடைச்சா போதும் சார், எனக்கு ஆர்டர்ஸ் இருக்குது, என்னால் பொருளை தயாரிக்க முடியல, அதனாலே நான் அப்படியே லேக் ஆகிட்டே வரேன், அதனாலே எனக்கு நஷ்டமாயிட்டுருக்கு, அதனாலேயே பழைய கடன்லாம் ஏறிட்டே போகுது, சம்பளம் கடன் வாங்கி தான் கொடுத்துட்ருக்கேன், அதனால தான் எனக்கு பிரச்சனை, அதேமாரி வர வேண்டிய பணம் நிறைய வர வேண்டியது இருக்குது வெளியில், அதுவும் வரமாட்டேங்குது. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த 24 நாட்களில் நிறைய பண வரவுகள் வரும். அது நீங்கள் கொடுத்த இடத்துல பணம் வரலாம், இல்லை ஒரு கடனுக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த கடன் ஒரு பேங்க்கில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இத்தனை மாதம் பேங்க் லோன் ரிஜெக்ட் ஆகிட்டே வரும். அதே மாதிரி நீங்கள் யார்கிட்டே கேட்டிருப்பீங்க, உங்களுடைய தெரிஞ்சவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்பீங்க, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இல்லை அடுத்த மாதம் தரேன், வர வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதே போல் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 24 நாட்களுக்கு போகும். அதே போல் இந்த அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு, அதேமாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு, அதே போல் இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் வாரி வழங்க போகிறாரு. ஏன்னா இந்த 6ஆம் இடம் அப்படின்றது வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம், போட்டியை ஜெயிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல சுக்கிர பகவான் வரும்போது நீங்கள் ரொம்ப நாளாக நான் ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கேன், நான் ரியல் எஸ்டேட் ஃபீல் பண்ணுறேன் சார், எனக்கு நான் ஒரு இடம் வாங்கிட்டேன், ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பணம் வந்துச்சா எனக்கு பிரச்சனையே கிடையாது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கலைத்துறையில் இருக்கீங்க, நான் நிறைய சான்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு வரல, நல்ல எனக்கு ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கல, அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த 24 நாட்களில் அந்த முயற்சி திருவினையாகும். அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, நான் ஒரு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், ஒரு நல்ல இடமாற்றத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 24 நாட்கள் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு என்னென்னா, சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு நான் வேலை செஞ்சால் போதும் சார், நான் பிஸ்னஸ்லாம் பண்ணி சிலர்லாம் லாஸ்லாம் ஆகிடுச்சு, அதனால் வேலை செஞ்சால் போயிட்டுருக்கேன். இப்போ வேலை சில இடத்துல எனக்கு ரெகுலராக இல்லை, அது ரெகுலராக இருந்திருக்காது. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போது என்னென்னா, அந்த சத்ரு ஸ்தானத்தில் சனி பகவான் போகும்போது உங்களை எதிரியாக பார்த்து நிறைய பேர் நீங்கள் வேலையை விட்டு வெளில போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்கள் ஆஃபீஸில் நிறைய நடந்திருக்கும். அந்த சம்பவங்கள் நிறைய இந்த சிம்மராசி அனுபவங்கள் அனுபவிச்சிருக்காங்க. நான் நல்லா தான் வேலை பார்த்தேன், இருந்தாலும் என் ஓனருக்கு பிடிக்கல, நான் நல்லா தான் வேலை பார்த்தேன், எங்கள் மேனேஜருக்கு பிடிக்கல, நல்லா தான் வேலை பார்த்தேன், என்னுடைய கூட இருக்கவங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணல, அதனால் நான் வெளில வர வேண்டியதாக போச்சு. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, எங்கே கௌரவம் இருக்கோ அங்கே தான் இருப்பீங்க. அந்த சுயமரியாதையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அப்போ அந்த கௌரவம் போனால் கூட என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, வேண்டாம் இது வேண்டாம், எனக்கு இந்த வேலை செட் ஆகாதுன்னு வெளில வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நிறைய பிரச்சனைகளில் வேலை இழப்பு, வேலையில் தடுமாற்றம், வேலையில் சம்பள குறைவு, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் இந்த 24 நாட்களில் உங்களுடைய முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு. அதே போல் இந்த சுக்கிர பகவான் நிறைய சொகுசை கொடுப்பார், ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயத்தை கொடுப்பார், ஒரு மன மகிழ்ச்சியை கொடுப்பார். ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன தேவை? மன மகிழ்ச்சி தேவை, ஒரு கொஞ்சமாக ஒரு ஆடம்பரமும் தேவை. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல அந்த ஆடம்பரம், அந்த மகிழ்ச்சி, அந்த பொருளாதார வரவு எல்லாமே அந்த வேலை வாய்ப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதே போல் இந்த கலத்தர காரகன் அப்படின்னு சுக்கிரன் சொல்லுவோம். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, நம்ம வர்ற மனைவி நம்மள மாதிரி நல்லா ஒரு மேனேஜர் வேலையில் இருக்கணும், நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அந்த மாதிரி யோசனைகள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த காதலித்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் என்ன ஆகுதுனால சில பேர் அந்த திருமண வாழ்க்கையை அப்படியே தள்ளிக்கிட்டே வந்துடுவாங்க, லேட் ஆகிடும். கடைசியில் காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இல்லை கடைசியில் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காம ஒரு கல்யாணத்தை பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும்.
அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 24 நாட்களில் நீங்கள் காதலிக்கிறீங்களா சரி, நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கலாலும் சரி, இந்த 24 நாட்கள் ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை இந்த சிம்ம ராசி என்பவர்கள் பெற போகிறீங்க. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, ஒரு மாடி வீடு கட்டியாவது போயிடணும், ஒரு நல்ல வீட்டில் போயிடணும், நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும், நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மரியாதையான இடமா இருக்கணும், அந்த மாதிரி இடத்துலாம் ஒரு வீடு எல்லாம் பார்ப்பீங்க. அந்த வீடு பார்த்து என்ன நிறைய பேருக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, அந்த வீடு சரியில்லை, அந்த வீடு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு வகையில் அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த சிம்ம ராசி என்பவர்கள் பெற போகிறீங்க. அதே போல் சில பேருக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, கடன் வந்துருச்சு. எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், நான் ஒரு இடம் வாங்கினேன், இடம் பேங்க் லோனில் இருக்குது, இப்போ அந்த இடத்துல விற்கணும்னு நினைக்கிறேன், அந்த பேங்க் லோனும் க்ளோஸ் பண்ண முடியல, இடமும் விற்க முடியல. நான் ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினேன், 2வது வீடு வாங்கினேன், அந்த ஹவுசிங் லோன்னால எனக்கு லோன் அதிகமாகிடுச்சு, இப்போ வேலை இல்லாதனால என்னால் கட்ட முடியல, அதை விற்கணும்னு நினைக்கிறேன், அதை விற்க முடியல, ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் இடம் விற்கலை, இடத்தின் மூலமாக பணம் வரல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 24 நாட்களில் நீங்கள் அந்த இடத்துக்கான நல்ல விலையை, அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் என்ன வேல்யூ ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுலேருந்து ஒரு 10% அதிகமாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய இடம், வீடு விற்று அதன் மூலமாக பணவரவுகள் அதன் மூலமாக திருப்பி ஒரு வண்டியோ வாகனமோ ஒரு வீடோ வாங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை இந்த சிம்ம ராசி என்பவர்கள் கண்டிப்பாக இந்த 24 நாட்களில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் வரும். அதேமாதிரி வீடு கட்டணும், நான் வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டி போகலாமா, வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களும் இந்த 24 நாட்களில் இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வீடு அமைவதற்கான அற்புதமான காலகட்டமாக இந்த 24 நாட்கள் அமையப்போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொது பலன் தான். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குது, நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள்லாம் நடக்கும். அதே போல் சில பேருக்கு என்னென்னா, கெட்ட தசாபுத்திகள், அதாவது இயற்கை பாவருடைய தசாபுத்திகள், ஒரு ராகு திசையோ ஒரு கேது திசையோ ஒரு சனி திசையோ நடக்கும்போது சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 24 நாட்களில் இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வெறும் 99 ரூபாவில் சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். அதேமாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி விவரங்களோட வேணும், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரங்களோட வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி கையில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கையிலையும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம், ப்ளஸ் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.